அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. இப்போ அதிகமாக இருக்கிறது சர்க்கரை வியாதின்றாங்க. சர்க்கரை நீரிழிவு நோய் 100க்கு 90 பேருக்கு இருக்குன்றாங்க. இவங்கலாம் கருவேப்பிலை அடிக்கடி ஜூஸ் குடிக்கணும், இல்லை கருவேப்பிலை ஊறுகாய் அரைச்சி சாப்பிடுங்க. முடியும் நன்றாக வளரும், சர்க்கரையும் கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் நம்ம சங்குப்பூ எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குஷ்ணி வந்தீங்கனாலும் சர்க்கரை வியாதி குணமாகும். அதே போல் நம்ம ஆவாரம்பூ, நாவக்கொட்டை, சிறுகுறிஞ்சான், சீந்தல் பொடி, வில்வ இலை, வெந்தயம், இதெல்லாம் வெள்ளை இருக்குது, சிவனருக்குன்னு ஒன்று இருக்குது. அது இதெல்லாம் போட்டு கூட்டு மருந்தாகவும் சாப்பிட்றாங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கின்னு பவுடரை அரைச்சி வச்சுக்கின்னு காலையில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா சர்க்கரை வியாதி கண்ட்ரோல் ஆகுது. அதே போல் நீர்மூலி விதை நீர்மூலி விதை இல்லை, விதை நரம்பு தளர்ச்சி குணமாகுது. சூடான பாலில் போட்டு குடிச்சிங்கன்னா நரம்பு தளர்ச்சி குணமாகுது, ஆண்மை இருக்குது. அந்த நீர்மூலியுடைய தழையை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா சர்க்கரை வியாதி கண்ட்ரோலுக்கு வருது. அதேமாதிரி பனங்கிழங்கு சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரை வியாதி கண்ட்ரோலுக்கு வருது. அதே போல் நம்ம வெண்டைக்காய் அடிக்கடி சாப்பிட்டோம்னா உணவில் சேர்த்துன்னு வந்தாலும் சர்க்கரை வியாதி குணமாகிறது. அதே போல் கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் மென்று ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா சர்க்கரை வியாதி குணமாகிறது. அதே போல் பன்னீர் பூன்னு ஒன்று இருக்குது, கடையில் சித்தா கடைகளில் கேட்டிங்கன்னா தருவாங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 10 பன்னீர் பூ போட்டுருங்க. நைட்டில் காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணியை குடிங்க, சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் தர்பை ஒரு 2 டம்ளர் தண்ணியில் ஒரு தர்பை எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி போட்டு காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணியை குடிங்க, சர்க்கரை வியாதி கண்ட்ரோல் வரும், கல்லீரல் சம்மந்தமான நோய்கள் வராது. அதே போல் இன்டோல் சர்க்கரை வியாதிக்கிறவங்க இன்டோல் எரிச்சலாக இருக்கும், இன்டோலில் பிரச்சனை இருக்கும், கோளாறுகளுக்கு அதெல்லாம் சரி செய்யும். அதேமாதிரி புற்றுநோய் வராமல் தடுக்கும், சர்க்கரை வியாதியும் கண்ட்ரோலுக்கு வரும் தர்பை குடிச்சிங்கன்னா. அதே போல் பாலக்கீரைன்னு ஒன்று இருக்குது, பாலக்கீரை அடிக்கடி சாப்பிட்டு சர்க்கரை வியாதி கண்ட்ரோலுக்கு வரும். டெய்லி ஒரு கோவப்பழம் சாப்பிடுவாங்க, சர்க்கரை வியாதியும் கண்ட்ரோல் ஆகும், பல்வலி வராது கோவப்பழம் சாப்பிட்ணுன்னா. அதே போல் அங்கங்கே வெள்ளையாக வரும், வெள்ளை புள்ளிகளாக இருக்கும். இதெல்லாம் குணமாகணும்னா நம்ம துளசி இலை ஒரு 10 எடுத்துக்கோங்க. நம்ம வெள்ளைக்கரிசனங்கண்ணி கீரைன்னு இருக்கும், வயல்வெளிகளில் வரப்புங்களில் எல்லாத்தையும் இருக்கும். அது ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. கழுவிட்டு மென்று சாப்பிட்டிங்கன்னா அந்த வெண்புள்ளி தானாக மறைந்து விடும். அதே போல் பெண்கள் மல்லிகைப்பூ தலைக்கு வச்சாங்கன்னா மன அழுத்தம் குறைஞ்சி நல்ல மூளை புத்துணர்ச்சி கிடைக்கும், மன அழுத்தம் குறையும். அதே போல் நம்ம மரவள்ளிக்கிழங்கு உணவில் சேர்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்திங்கன்னா ரத்தத்தின் சிவப்பணுக்கள் அதிகமாகும். அதே போல் வருஷத்தில் 2 டைம் மருதாணி வைக்கணும். பெண்கள் ஆண்கள் உள்ளங்கையில் காலெலாம் வைக்கணும். மன குளிர்ச்சி ஆகிட்டு மன அழுத்தம் வராது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.